ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இட்லி, தோசை, ஆப்பம், பூரிக்கெல்லாம் ஏற்ற சைடிஷ் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு வடகரி. அதுக்கு பாருங்கள், நான் கடலைப்பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு காஞ்ச மிளகாவும் சோம்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வடகரி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பை அரைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரு கப்பு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி வந்து நான் ஜூஸ் பண்ணி 1-2 ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் தேங்காய் வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொஞ்சம் தாளிக்கும் போது புதினா, 2 பச்சை மிளகா, உப்பு தேவைக்கேற்ப. இது வந்து தாளிக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு பிஞ்சு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிஞ்சு சோம்பு, ஒரு பிஞ்சு சீரகம். இது மசாலா பொருள் பாருங்கள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கிட்டு அது லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு விழுதை வந்து நம்ம தோசை மாதிரி தட்டிக்கலாம். தோசை மாதிரி தட்டிக்கோங்க. இதையே வந்து நம்ம ஆயிலில் கூட பொரிச்சு எடுக்கலாம். வடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு சுட்டு வடை மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆயில் ரொம்ப இதாகும்னு சொல்லிவிட்டு நான் வந்து தோசை மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கிறேன். இது இப்போ வேகட்டும். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம இப்போ ஆயில் போட்டுடலாம். இப்போ இதை திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா தோசை மாதிரி நல்லா சுட்டாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி இதை வந்து நம்ம ஆறின பிறகு உதுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி 1-2 ஜூஸ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த புதினா தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து ஈஸியாக வதங்கும். இப்போ இந்த மசாலா பொடி ஐட்டங்களெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டு இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பீஸ் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசால் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இதில் நம்ம தோசை அடை மாதிரி செஞ்சு உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது கடலைப்பருப்பு தான் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதை கடலைப்பருப்பு இதை சேர்த்துன பிறகு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம பாருங்கள், நம்மளுடைய வடகரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆப்பத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி. இப்போ நம்ம இட்லி, தோசை, ஆப்பம் இதுக்கெல்லாம் இப்போ தகுந்த சைடிஷ் வந்து வடகரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.